ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இரட்டையரின் ஆதார் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை உள்ளதாக அவர்களது தாய் கண்ணீர் விட்டு அழுதார். நடராஜபுரத்தைச் சேர்ந்த செங்குத்துறை முத்துலட்சுமி தம்பதியின் இரட்டை மகள்கள் சமீபத்தில் ஆதார் அட்டைகளை புதுப்பித்த நிலையில் இருவரின் கைரேகைகள் உட்பட சில பதிவுகள் ஒன்றாக இருந்ததால் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த தாயும் இரட்டையர்களும் தங்களுக்கு ஆதார் அட்டை வழங்க வேண்டும் என கண்ணீரோடு கோரிக்கை வைத்தனர். 10th படிக்கிறாங்க. மோனிஷாவுக்கு இன்னும் ஆதார் கார்டு வரல. நானும் பலமுறை பெட்டிஷன் கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் வரலைங்க சார். என் பொண்ணுங்க 3 சார். என்ன நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன். தயவு செஞ்சு என் பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணுங்க சார். ஏன்னா நான் தான் 10ஆவதோடு முடிச்சிட்டேன். என் பொண்ணுங்களாலும் படிக்கணுங்கிறதுக்காக தாங்க சார் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். பலமுறை வந்துட்டேங்க சார். நான் இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போக மாட்டேங்க சார். நான் வேணால் என் பொண்ணுங்களோட நான் எதோ ஒன்று இங்கே கூட பண்ணிக்கிறேங்க சார். சொந்த வீடே இல்லை எனக்கு. வாடகை வீட்டில் தான் நான் இருக்கேன். 3 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுட்டு தயவு செஞ்சு ஐயா நீங்கள் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க எனக்கு. அவ்வளோதாங்க சார். சார் நான் முகாசிபுதூர்லேருந்து வரேங்க சார். இப்போ நான் பவானியில் இருக்கிறேன். பாப்பா உங்கள் பவானியில் தான் படிக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க சார் படிக்கிறாங்க. ஆதார் கார்டுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க சார். சார் நானும் ஒரு 5-6 வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க சார். இது வரைக்கும் வரல. ஏன்னா அவங்க ட்வின்ஸுங்கிறதுனால ஒரே மேட்சாக இருக்குதுன்றாங்க. நானும் எல்லா சீட்டும் வச்சுருக்கேங்க சார். என்னால் எடுக்க முடியல. தயவு செஞ்சு நீங்கள் எடுத்து கொடுங்க.